கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். NMS ஊழியத்திற்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். NMS ஆபீஸ் பேரர்ஸ், விசேஷமாக ஜெனரல் செக்ரட்டரி ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த லெந்து நாட்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். இதை போல ஒரு நாளிலே கிறிஸ்து இயேசு இரட்சகர் எங்களுக்காக பாடுபட்டதை நினைவு கூறும்படியாக திரும்பமாக ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானிக்கக்கூடிய தியானம் எங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உம்மிடத்தில் கிட்டி சேர அனுகிரகம் செய்யும். NMS மூலமாய் நடக்கக்கூடிய ஊழியங்களை கர்த்தர் நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, NMS மூலியமாக இந்த லெந்து நாட்களிலே மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து என்னும் தலைப்பிலே வரிசை கிரமமாக ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் வசனங்கள் 19-20. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்கிறதை நாம் தியானிக்கின்றோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த 2 மீன் 5 அப்பம் கொண்டு கிறிஸ்து இயேசு இரட்சகர் 5000 பேருக்கு மேற்பட்டவர்களை போஷித்த அற்புதம் 4 சுவிசேஷங்களிலும், இந்த ஒரு அற்புதம் மாத்திரம்தான் 4 சுவிசேஷங்களிலும் வருகிறது என்று நாம் அறிகின்றோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே கர்த்தர் நமக்கு போஷிப்பை கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசு இரட்சகர் வியாதியின் மேலே, கடலில் நடக்கிறதிலே, இன்னுமாக நம்முடைய வாழ்விலே அநேக அற்புதங்கள் அவர் செய்கிறதை நாம் காண்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு வியாதியினை சுகமாக்கக்கூடிய அதிகாரம், இயற்கையின் மேலே அதிகாரம், இன்னுமாக ஓய்வு நாளின் மேலே அதிகாரம் இருக்கிறதை நாம் அறிகின்றோம். இந்த வேத பகுதியிலே நம்மை போஷிக்கக்கூடிய அதிகாரம் கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிகின்றோம். யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் இருந்து உணவு அருந்துவார்கள். இங்கே சிறு பிள்ளைகளும் பெண்களும் தவிர ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அறிகின்றோம். ஒருவேளை 10,000 15,000 வரைக்கும் மக்கள் போஷிக்கப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லி அறிகின்றோம். இந்த பகுதியிலே 3 பிரிவாக பிரித்து நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை நெருங்கி ஜீவிப்பதற்காக நாம் தியானிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே இல்லாமையின் பொழுது இயேசு கிறிஸ்து, இல்லாமையின் பொழுது இயேசு கிறிஸ்து. மத்தேயு 14வது அதிகாரத்திலே 2 விதமான மக்களுடைய அதிகாரத்தை நாம் காண்கிறோம். முதலாவதாக மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே ஏரோதுவினுடைய அதிகாரத்தை காண்கிறோம். ஏரோதுவினுடைய பிறந்த நாளின் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அங்கே கொலை நடக்கிறது. யோவான் ஸ்நானகருடைய தலை சிறைச்சேதம் பண்ணப்படுகிறது. ஆனால் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார், அநேகரை குணமாக்குகிறார். 19வது வசனத்திலே 5000 பேருக்கு மேற்பட்டவர்களை அவர் போஷிக்கிறதை காண்கிறோம். இங்கே சாயங்கால நேரத்திலே இந்த அற்புதம் நடைபெறுகிறது. சீடர்கள் கிறிஸ்து இயேசுவிடத்திலே வந்து, இது சாயங்காலம் ஆகிவிட்டது, மக்கள் அவங்க கிராமங்களுக்கு சென்று போஜனங்களை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். ஒரு நல்ல ஆலோசனை. ஆனால் அவர்களிடத்திலே என்ன இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துநாதரிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலேயும் நம்முடைய கரங்களிலே என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். ஆனால் கிறிஸ்துநாதருடைய கரத்திலே நமக்காக என்ன இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறோம், அதை அனுபவிக்காமல் இருக்கின்றோம். இந்த லெந்து நாட்களிலே
கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஏகபர வரங்களை நம்முடைய இல்லாமையின் மத்தியிலே அறிந்து அவரை கிட்டி நெருங்கி ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். மரியாதை போல அங்கே தேவை ஏற்பட்ட பொழுது, இங்கே எங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிற்று என்று கிறிஸ்துநாதரிடத்தில் சொன்னதை போல, இங்கே சீடர்கள் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இல்லாமையின் பொழுது நாம் கிறிஸ்துவை நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நம்மிடத்தில் உள்ளதை அவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, அற்புதத்திற்கு நாம் வாய்க்கால்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னுமாக பார்க்கும் பொழுது நம்முடைய இல்லாமையின் மத்தியிலே தேவையில் உள்ளவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கிறிஸ்து இயேசு நமக்கு தருகிறார். ஆக இல்லாமையின் பொழுது கிறிஸ்து இயேசு. இரண்டாவதாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் துவங்கி 18வது வசனம் வரைக்கும், அங்கே 17வது வசனத்தில் என்ன காண்கிறோம்? இயலாமையின் பொழுது இயேசு கிறிஸ்து. முதலாவதாக இல்லாமையின் பொழுது இயேசு கிறிஸ்து, இரண்டாவதாக இயலாமையின் பொழுது இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே இது எங்களுக்கு சாத்தியம் இல்லை, எங்களால் இயலாது என்று நினைக்கின்றோம். இங்க என்ன நடக்கிறது? மக்களை போஷிக்க கூடியது எங்களால் இயலாதது. ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு எப்படி போஷிப்பது என்று நினைக்கின்றார்கள். அப்பொழுது கிறிஸ்து இயேசுவானவர் என்னிடத்திலே உங்களிடத்தில் உள்ளதை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே 5 அப்பம் 2 மீனை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். இது இவ்வளவு பேருக்கு பத்தாது என்று நினைக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை இன்னொரு நிகழ்ச்சியோடு நாம் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்விலே நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க செய்யும். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனம் முதல் 44வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி கர்த்தரை கொண்டு ஒரு அற்புதம் செய்கிறார். அங்கே 20 அப்பம் இருக்கிறது, ஒரு சில தாழ் கதிர்கள் இருக்கிறது. இவைகளை கொண்டு 100 பேருக்கு எப்படி போஷிக்க முடியும் என்று சொல்லி அதை பரிமாறுகின்ற வேலைக்காரன் கேட்கிறதை நாம் காண்கிறோம். ஆனால் அங்கே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு அற்புதம் செய்கிறார். அங்கே எல்லாருக்கும் பரிமாறிப்பட்ட பிறகு மிச்சம் இருந்தது என்று சொல்லி 2 ராஜாக்கள் 4:44 காணுகிறோம். அதை போலவே கிறிஸ்து இயேசு இரட்சகரிடத்திலே இவர்களிடத்தில் இருந்ததை கொடுத்த பொழுது கிறிஸ்து இயேசுவானவர் அதை ஆசீர்வதித்து ஆண்கள் மாத்திரம் 5000 பேருக்கு மேலாக போஷிக்கப்பட்டார்கள். இது போக பெண்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கன் 58வது அதிகாரம் 10வது வசனத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை காண்கிறோம். கிறிஸ்து இயேசு இரட்சகர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 32 முதல் 42 வரைக்கும் காணும் பொழுது நம்முடைய ஆகாரத்தை மற்றவர்களுக்கு, தேவையில் உள்ளவர்களுக்கு நாம் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் அறிகின்றோம், விசுவாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் உள்ளது இயலாமையாக இருக்கலாம், மேபி இன்சஃபிஷியன்ட். ஆனால் அதை கிறிஸ்துநாதருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது அவர் அற்புதம் செய்து எல்லாருக்கும் கொடுத்து மேலாக மிச்சத்தையும் காணக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நம்மிடத்தில் இல்லாததை நாம் நினைக்கின்றோம், இருக்கிறது போதுமானதாக இல்லை என்று நினைக்கின்றோம். எதுவாக இருந்தாலும் நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய நேரத்தை, நம்மளுடைய கரத்திலே உள்ள வருமானத்தை கிறிஸ்துநாதரிடத்திலே கொடுக்கும் பொழுது சிலுவையில் மரித்த கிறிஸ்து இயேசு இரட்சகர் அதை அபரிதமாக, அற்புதமாக, எல்லாருக்கும் தேவைக்கும் மேலாக பயன்படுத்துவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு தேவை விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும், மற்றவர்கள் மேலே ஒரு கரிசனை வேண்டும். 3வது காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இங்கே முதலாவதாக 15-16 வசனத்திலே இல்லாமையின் பொழுது கிறிஸ்து இயேசு, அடுத்தபடியாக 17-18 இயலாமையின் பொழுது கிறிஸ்து இயேசு, அதை தொடர்ந்து 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இருக்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசு. நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதன் பொழுது
கிறிஸ்து இயேசு நம்மிடத்தில் எப்படி கிரியை செய்கிறார் என்று பார்க்கின்றோம். இங்கே யூதர்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஆகாரம் அருந்தும் பொழுது அதற்கு முன்பாகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆகாரம் அருந்துவார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆகாரத்தை எடுப்பது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, அதை பிட்டு அருந்துவது என்று சொல்லி அறிகின்றோம். கிறிஸ்து இயேசு இரட்சகரும் இப்படியாகவே செய்தார் என்று சொல்லி அறிகின்றோம். அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடத்திலே கொடுத்து மக்களை போஷிக்கின்றார். இது பரிசுத்த நற்கருணையை இது நமக்கு ஒப்பிட்டு நினைவுபடுத்துகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்களிலே நாம் இதை காண்கிறோம். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இது 12 கோத்திரங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. யாத்திரையாகவும் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மோசையின் மூலமாய் ஒரு அற்புதம் செய்கிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு இல்லாமல் இருந்த பொழுது மன்னாவை கொடுக்கிறார். இங்கே மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே அதே பகுதியிலே நாம் காண்கிறோம். வனாந்திரத்திலே கிறிஸ்து இயேசு இரட்சகர் மக்களுக்கு அப்பத்தை மீனை அவர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கள் வாழ்விலே காணும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே அவர்கள் செங்கடலை கடந்து வந்த பிறகு அங்கே மன்னா கிடைக்கிறது. இங்கே கிறிஸ்து இயேசு இரட்சகர் 5000 பேரை போஷித்த பிறகு சீடர்களும் கிறிஸ்து இயேசுவானவரும் கடலை கடந்து செல்கிறதை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நம்மிடத்தில் இருக்கிறதை கிறிஸ்துநாதரிடத்திலே கொடுக்கும் பொழுது நமக்கு மிச்சத்தை காணும்படியாக செய்கிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, நாம் பலப்படுத்தப்படுகின்றோம், அற்புதங்களை காண்கிறோம், மற்றவர்களுக்கும் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. கிறிஸ்து இயேசுவானவர் நம்மை போஷிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக செய்கிறதை காண்கிறோம், நன்றி செலுத்துவதை காண்கிறோம். நமக்கு தேவை கீழ்ப்படிதல், நமக்கு தேவை கிறிஸ்துவோடு கூட நாம் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய வாழ்வு. சங்கீதம் 107:8 கர்த்தர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி, போஜனத்தினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி அறிகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை இல்லாமையின் பொழுது கிறிஸ்துவிடத்திலே வருவோம், இயலாமையின் பொழுது கிறிஸ்துவிடத்திலே வருவோம், நம்மிடத்தில் இருக்கிற பொழுது கிறிஸ்துவிடத்திலே வருவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்து இயேசுவிடத்தில் மாத்திரம் நாம் வரும் பொழுது நம்மை பராமரிக்கின்ற, போஷிக்கின்ற, தேவைகளை சந்தித்து குணமாக்குகின்ற கிறிஸ்து இயேசுவானவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். கிறிஸ்து இயேசு இரட்சகர் நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கிருபையை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி நாம் பிரார்த்திப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல கிறிஸ்து இயேசு இரட்சகா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், அன்பு, கிருபை, இரக்கம் உள்ளவர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். NMS ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபீஸ் பேரர்ஸ்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அருமையான ஜெனரல் செக்ரட்டரி ஐயாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மிஷனரிஸ்களுக்காக, பிரேயர் பார்ட்னர்ஸ்களுக்காக, டோனர்ஸ்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னுமாய் கர்த்தாவே மிஷன் ஃபீல்டிலே இருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் மகிமைப்படும். உம்முடைய அற்புதத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் ஒவ்வொருத்தரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுவாராக. ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.